ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம மொழியை ஆள்வோம். சான்றோ சித்திரம். இது 12வது அறிஞர். 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை தாது வருட பஞ்சம், அதாவது 1876 1878 அந்த டைமில் வந்தது, இன்றும் நினைவு கூர்வர். 1 கோடி மக்கள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கி இறந்திருக்கலாம் என பதிவுகள் கூறுகின்றன. இதை கண்டு மனம் பொறுக்காத தமிழர் ஒருவர் மனம் வந்து தமது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார். இதனை போற்றும் விதமாக கோபாலகிருஷ்ண பாரதியார் நீயே புருஷமேரு என்ற பாடலை இயற்றி அவரை பெருமைப்படுத்தினார். அவர் யாருன்னா மாயூரம் வேதநாயகம். இவருடைய வருஷம் 1826 1889 வரைக்கும். மாயூரம் வேதநாயகத்தை பற்றி பார்க்க போகிறோம். 1826 1889 வரைக்கும். நீயே புருஷமேரு அப்படின்னு அவருக்கு ஒரு பாடலை இயற்றி அவரை பெருமைப்படுத்தினவர் யார்? கோபாலகிருஷ்ண பாரதியார். இவர் நீதிபதி மாயூரம் வேதநாயகம். அவர் மொழிபெயர்ப்பாளராகவும் நாவலாசிரியராகவும் பெயர் பெற்றவர். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர். தமிழினுடைய முதல் நாவல் எது? பிரதாப முதலியார் சரித்திரம். இதனை இயற்றியவர் யாரு? மாயூரம் வேதநாயகம். மாயவரத்தின் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றிய அவர் தமது சமகால தமிழறிஞர்களான மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், ராமலிங்க வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகர் போன்றோரிடம் நட்பு பாராட்டி நெருங்கியிருக்கிறார். இவர் இவருடைய சமகால அறிஞர்கள் யார்? தமிழறிஞர்கள் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், ராமலிங்க வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகர். கிபி 1805 முதல் கிபி 1861 ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டார். இவர் 1805 1861 ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளெல்லாம் முதல்ல தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் அப்படிங்கிற நூலாக வெளியிட்டிருக்காரு. மேலும் பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தாரி முதலிய நூல்களையும் பல தனிப்பாடல்களையும் இயற்றியுள்ளார். இவருடைய நூல்கள் என்ன அப்படின்னா பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தரி. இசையிலும் வீணை வாசிப்பதும் வல்லவராக திகழ்ந்த இவர் 1000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார். வடமொழி, பிரெஞ்சு, லத்தீன் ஆகிய மொழிகளை கற்றறிந்தார். அவர் பெண் கல்விக்கு குரல் கொடுத்த மிக முக்கிய ஆளுமையாக அறியப்படுகிறார். இதுதான். அப்புறம் இது பிரதாப முதலியார் சரித்திரத்துலேருந்து ஒரு பத்தி மட்டும் கொடுத்துருக்காங்க, அது தேவையில்ல. இப்போ இதில் ஓவர்வியூ பார்த்துரும். மாயூரம் வேதநாயகருடைய வருஷம் 1826 1889 வரைக்கும். இது தாது வருட பஞ்சம் எப்போ ஏற்பட்டுச்சு? 1876 1878 வரைக்கும். அது தாது வருட பஞ்சம்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் நீயே புருஷமேரு அப்படின்னு அவரை பெருமைப்படுத்துகிற விதமாக ஒரு பாடலை இயற்றி பெருமைப்படுத்தியிருக்கார். யாருன்னா கோபாலகிருஷ்ண பாரதியார். இவர் நீதிபதி மாயூரம் வேதநாயகம் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா நீதிபதியாக இருக்காரு. தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் மாயூரம் வேதநாயகம். இவர் இவருடைய சமகால தமிழறிஞர்கள் யார் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், ராமலிங்க வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகர். இவர் 1805 1861 வரைக்கும் ஆங்கிலத்தில் இருந்த நீதிபதி தீர்ப்புகளை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் அப்படின்னு நூலாக வெளியிட்டிருக்கிறாரு. இவர் மேலும் எழுதின நூல்கள் என்னன்னா பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தரி. இவருக்கு என்னென்ன மொழிலாம் தெரியும்னா வடமொழி, பிரெஞ்சு, லத்தீன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.